எரேமியா 32ஆம் அதிகாரம் 1 முதல் 44 வசனம். Jeremiah chapter 32 verse 1 to 44. நேபுகாத்நேச்சரின் 18ஆம் வருஷத்திற்கு சரியான யூதேயாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. The words that had come to the Jeremiah from the Lord in the 10th years of the Zedekiah, king of the Judah, which was the 18th years of the Nebuchadnezzar. வசனம் 2. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமையும் முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியே யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற் சாலையின் முற்றுகையத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். For then the kings of the Babylons armies and besieged again Jerusalem, and Jeremiah the prophet was and shut up in the courts of the prison, which was in the kings of the Judah's house. வசனம் 3. ஏனெனில் இதோ அந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் அதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று. The Zedekiah king of the Judah had and sought him and up, saying, Wherefore dost thou and prophesy and say, Thus saith the Lord, Behold, I will give this city in the hand of the kings of the Babylons, and he shall take it. வசனம் 4. யூதேயாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பிப் போகாமல் பாபிலோனின் ராஜாவின் கையிலே நிச்சயமாகவே ஒப்புக் கொடுக்கப்படுவேன். அவன் வாய் இவன் வாயோடு பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும். And Zedekiah's kings of the Judah shall not an escape out of the hand of the Chaldeans, and Sabbath or shall and surely be and believed into the heart of the kings of the Babylon, and shall and speak with him mouth to the mouth, and his eyes shall and behold his eyes. வசனம் 5. அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ணாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதேயாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். And he shall and lead and Zedekiah to the Babylon, and there shall and he be and shall visit him, and said the Lord to God, he fight with the children, he shall not prosper. வசனமாறு அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் and Jeremiah said, and the Lord of the Lord come unto me, saying. வசனம் 7. இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனனியாள் உன்னிடத்திலே வந்து, அனோத்தியில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்கிறதற்கு உனக்கே மேற்கும் அதிகாரம் கொடுத்தேன் என்று சொல்வேன் என்று கர்த்தரே என்று உரைத்தார். Behold, Hanuma, the sons of the Solomon, the Nean shall come unto thee, saying, Buy the my field that is in the Anton, for this right of the Redeemer, this and they need to the buy it. வசனம் 8. அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனுமே கர்த்தருடைய வார்த்தையின்படியே காவற் சாலையின் முற்றுகையத்தில் என்னிடத்திற்கு வந்து, பென்ஜமினின் நாட்டு ஆனத்தூரிலுள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பத்தியம் உமக்குண்டு, அதை மீண்டும் அதிகாரமாக எமக்கு அடுத்த அதை வாங்கிக் கொள்ளும்
என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். So animal and many unclean sons and come to me in the courts of the prison, according to these words of the Lord, and said unto me, Bury my field, I pray thee, that is an animal which is in the country of the Benjamin, for the right in inheritance is any, and the redeemed purton in any by it for thyself. Then I can know that it these was the words of the Lord. வசனம் 9. ஆகியால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனமேலின் கையிலே நான் ஆணத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கிரயமாகிய 17 செக்காலுடைய வெள்ளி அவனுக்கு நிறுத்தி கொடுத்தேன். And I forgot the field of this animal, my uncle son that was in the animal, and the him the many even then shekels of the 11 shekels of the silver. வசனம் 10. நான் பத்திரத்திலே கையெழுத்தையும் முத்திரையும் போட்டு சாட்சிகளையும் வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்தி கொடுத்த பின், and I subscribed this evidence and the share it, and took the witness and the weighted him the money with the balance. வசனம் 11. நான் சட்டத்திற்கு வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போட்ட கிரய பத்திரத்தையும் நிறுத்தியிருக்கிற பிரதியையும் எடுத்து, show its took and the evidence of this precious, both that which was shared according to the laws and the custom, and that which was unopened. வசனம் 12. என் பெரிய தகப்பன் மகனாகிய அனமேலினுடைய கண்களுக்கு முன்பாக கிரய பத்திரத்திலே கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற் சாலையின் முற்றுகத்திலே உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை செமேசியாவின் குமாரனாகிய நெரியாவின் மகனான பரூக்கினிடத்திலே கொடுத்து, and I gave the evidence of this purpose unto the Baruch, the sons of the Nerah, the sons of the Manasseh, in the share of the animal, many unclean son, and in the presence of the witness that and subscriber the books of the purchase before all these Jews that sat in the courts of the prison. வசனம் 13. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பவுரோக்கை நோக்கி, and I charge prayers before them, saying. வசனம் 14. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சேனை சொல்கிறது என்னவென்றால், நீ முத்திரை போட்ட கிரய பத்திரம் திறந்து இருக்கிற பத்திரத்து முகமாய் இந்த காசானங்களை வாங்கி அவைகள் அநேக நாளாக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்டபத்தில் வை. Thus said the Lord of the earth, and the God of the Israel, take the evidence, this and evidence of this first, both which is in shield, and this and evidence which in the open, and put them in and the earthen vessel, that they may continue many days. வசனம் 15. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொள்ளப்பட என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றான். For thus said the Lord of the earth, the God of Israel, house of the field and the vineyards shall and be possessor against in the land. வசனம் 16. நான் கிரய பத்திரத்தை நோக்கி
நேரியாவின் குமாரனாகிய பருக்கினிடத்தில் கொடுத்த பின் நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, Now when I heard and delivered the evidence of the preachers unto the branch, the sons of the Nera, I prayed unto the Lord, saying, வசனம் 17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் காரியம் ஒன்றுமே இல்லை. And Lord God, and behold, thou hast made the heavens and the earth by the great power and stretched out arm, and there is nothing too hard for thee. வசனம் 18, 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடன் பின் அடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் இன்னும் நம்முள் மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே. Thou showest loving kindness unto the thousands and the recompense the infinity of their fathers into the bosom of the children after them, the great and the mighty God of the Lord of the host is as name. வசனம் 19, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்களில் மனுப்புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றான். The great in counsel and the mighty in the work, for thine eyes are the open up and all the ways have the sons of the man to the give every one according to his feet and according to the fruits of the doings. வசனம் 20, இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்த நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களாகவும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்ய இந்த நாளிலே நிற்கும் கீர்த்தியையும் உமக்கு உண்டாக்கி, which has done set the signs and wonders in the lands of the Egypt, even unto this day, and in Israel, and among other men, and hast made thee a name as at this day. வசனம் 21, இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தையே அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினீர். And hast then forth and he people Israel out of the lands of the Egypt, which are singers, and with his wonders, and with a strong hand, and with a stretched out arm, and with a great terror. வசனம் 22, அவர்களுடைய பிதாக்களுக்கு நீரே கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாய் இருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். And as you given them and these lands, and which and thou and didst and sever to their fathers to give them here lands and following with milk and honey. வசனம் 23, அவர்கள் இதற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாயப்பிரமாணத்திலே நடவாமலும் செய்யும்படி நீரே அவர்களுக்கு கற்பித்ததென்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கு எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். And they come in and pause it, but and they obey not the voice, nature walketh in the laws, they and have the done nothing of all that and thou and commandments them to do, and therefore thou hast caused all this evil to come upon them. வசனம் 24, இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தையும் பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்து நிமித்தமும் பஞ்சத்து நிமித்தமும் கொள்ளை நோயின் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தேரின்
கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் சொன்னபடியே சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். Behold the mounts, they honor the command to the city to take it, and the cities is given into the hand of the children that and fight against it, and because of the sword and of the famine and of this pestilence, and what thou hast spoken isn't come to the pass, and behold thou seest it. வசனம் 25. கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதாயிருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீர் உனக்கு ஒரு நிலத்தையே விலைக்கிறைய உண்டு, அதற்கு சாட்சிகளே வை என்று சொன்னீரே என்றான். And thou hast said unto me, O Lord God, buy thee the field for many, and take witness, for the city is given to the hands of the Chaldeans. வசனம் 26. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், Then come the words of the Lord unto the Jeremiah, saying. வசனம் 27. இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ன ஆளே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் உண்டோ? Behold, I am the Lord, the God of all the flesh. Is there any things to do here for me? வசனம் 28. ஆதலால் இதோ நான் அந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் அதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். Therefore thus said the Lord, Behold, I will and give this city into the hands of the Chaldeans, and into the hand of the Nebuchadnezzar, kings of the Babylon, and he shall take it. வசனம் 29. இந்த நகரத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தேயர்கள் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீ கொளுத்தி அதை சுட்டெரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு இந்த வீடுகளின் மேலே பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்களே, அந்த வீடுகளையும் சுட்டெரிப்பார்கள். And the Chaldeans that fight against his and city shall come and set the fire on the city, and burn it with the house upon whose refuse they have the affair, increase unto Baal, and pour out and drink offerings unto other gods, to the provoke me to the againer. வசனம் 30. இஸ்ரவேலின் புத்திரரும் யூதேயா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கைகளிலே செய்கையினால் எனக்கு கோபத்தை உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். For the children of the Israel and the children of the Judah I have only done evil before me from their youth. For the children of the Israel I have only provoked me to the getter againer with the work of their hands, said the Lord. வசனம் 31. அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாக்கவும் எனக்கு உக்கிரமம் உண்டாக்கவும் நான் அதை என் முகத்தை விட்டு அகற்றுவதற்கு ஏதுவாகவும் இருந்தது. For this city hate and burnt to the me as a provocation of the many againer and of the my fury, from the days that they built it even unto this day, that I shall and remove it from before my face. வசனம் 32. எனக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதேயா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதேயாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் இப்படி நடக்கும். Because of all the evils of the children of the Israel and of the children of the Judah which
They have done to the provoking me to the anger, and they, their kings, there are princes, there are priests, and there are prophets, and the men of the Judah and the inhabitant of the Jerusalem. வசனம் 33. முகத்தை அல்ல முதுகையே எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்து அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமற்று போனார்கள். And they have turned unto me the back and not on the face, to what I trigger them and rising up and early and the teaching them and yet and they have not an ear to the receive instruction. வசனம் 34. அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தையே தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவருப்பாகளை அதிலே வைத்தார்கள். But they shed their abominations of in the house which is called and by names to the defile it. வசனம் 35. அவர்கள் மேளங்களுக்கென்ற தங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் கடக்க பண்ணும்படி இன்னும் உடைய குமாரரின் பள்ளத்தாக்குகள் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். இது யாவையும் பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டுமென்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றதும் இல்லை. And they build the high place of the Baal, which are in the valley of the son of the Hinnom, to the curse their sons and their daughters to the past to God the fire, and to the Moloch, which I commandments them not natural come it into my mind, that they shall undo its abominations, to the curse Judah to the sin. வசனம் 36. அப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படும் போகும் என்று நீங்கள் சொல்கிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், And now therefore those said the Lord and the God of Israel concerning the city, wherefore he say it shall be delivered into the hands of kings of the Babylon, the sword and by the famine and by the pestilence. வசனம் 37. இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களையே துரத்தின எல்லா தேசங்களிலுமிருந்து அவர்களையே சேர்த்து கொண்டு அவர்களையே இந்த ஸ்தலத்திற்கு திரும்ப வரவும் இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். Behold, I will and get them out of all the countries which have driven them in many anger and in my fury and in the great wrath, and I will and bring them against into this place, and I will and cause them to dwell safely. வசனம் 38. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். And they shall and be my people, and I will be their God. வசனம் 39. அவர்கள் தங்களுக்கு தங்கள் பின்னடி இருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படிக்கு சகல நாட்களும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரு இருதயத்தை ஒரு வழியையும் கட்டளையிட்டு and I will give them one heart and one way, and that they might fear my forever for the God of them and of their and children after them. வசனம் 40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களுடனே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து, and I will make him the everlasting covenants with them, that I will not turn away from them to do them good, but I will put my fear in their hearts, that they shall not depart from me. 41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி
அவர்கள் மேலே சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாகவே நாட்டுவேன். Here I will rejoice over them to do them good, and I will and plant them in these lands surely with my whole heart and with my whole soul. வசனம் 42, நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணும் அதுவும் போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேலே வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். For those said the Lord, and like also have the forgot all this great evil upon these people, so I will bring upon them all the good that I have promised them. வசனம் 43, மனுஷன் மிருகம் உள்ளாதபடிக்கு பாழாய் போயிற்ற என்று கல்தேரின் கைகளே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்கிற இந்த தேசத்தில் நிலங்கள் கொல்லப்படும். And fields shall be and forget in these lands, whereof he say, it is the desolate without man are the breast, it is given unto the hands of the Chaldeans. வசனம் 44, பெஞ்சமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றிலும் புறங்களிலும் யூதேயாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் விலைக்கிரகமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களை கையெழுத்து போடுகிறதும் முத்திரை போடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பையை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். Man shall buy the field for money, and the subscribe evidence, and show them, and take a witness in the lands of the Benjamin, and in the place about the Jerusalem, and in the cities of the Judah, and in the cities of the mountains, and in the cities of the valley, and in the cities of the south, and farewell cause there and captivity to the return, said the Lord. இது வரைக்கும் நான் படிச்சில்லாத வசனங்கள்லாம் இதில் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம படிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். நீங்களும் படிங்க. பாய். நாளைக்கு சாபட்டே.